ஹாய் மக்களே! நான் எப்பவுமே சந்தோஷமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சோகமா இருந்தாலும் சரி, நான் வல்லக்கோட்டையில இருக்க முருகர எப்பவுமே பார்த்துருவேன். அதாவது செவ்வாய்க்கிழமை சஷ்டியில, கிருத்திகையில என்னால வர முடியல அப்டின்னா கூட, வாரத்தில ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் பார்த்துருவேன். புதன்கிழமை அன்னைக்கு இந்த மாசம் டிசம்பர்ல சஷ்டி இருந்துச்சு. அதனால என்னால வர முடியல. அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு வந்தா கோவில் காலியா இருக்கும்னு சொல்லிட்டு சாமிய பார்க்க வந்திருந்தேங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் சிறுவாபுரி முருகர் கிட்ட தான் நான் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு இருந்தேன். இப்போ முருகர் ட்ரெண்ட் ஆனதுனால சிறுவாபுரி நம்மளால போக முடியாது அப்படின்றதுனால, நான் திருப்போரூரும், வல்லக்கோட்டை முருகரும் போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, சிறுவாபுரிக்கு போக முடியாது அப்படின்றதுனால. இன்னைக்கு சரி சாமிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க உடனே கேட்காதீங்க. சஷ்டி நேத்தாச்சு முருகர பார்க்கறதுக்கு சஷ்டி, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படி தானே நீங்க போகணும் அப்படின்னா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி நான் கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு மேல என்னால டிராவல் பண்ணக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா, எங்க கோவில்ல பயங்கர கூட்டம் இருக்கும்போது என்னால நிக்க முடியாது அப்படின்றதுனால தான், கூட்டம் இல்லாத நேரத்துக்கு நான் வரணுன்றதுனால தாங்க இன்னைக்கு தேர்ந்தெடுத்து வந்தேன். நான் எப்பவுமே வல்லக்கோட்டைக்கு வந்தேன் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா, அன்னதானம் வாங்காம போக மாட்டேன். ஆனா, இன்னைக்கு நான் காலையிலேயே சீக்கிரமா வந்துட்டு வீட்டுக்கு போகணும். ஏன்னா, அம்மா ஹாஸ்பிட்டல் போணுன்றதுனால நான் சீக்கிரம் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமிய பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஏன்னா நான் 9:20க்கு வந்தேன். ஒரு 9:40 9:35 9:40க்குள்ளயே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள சாமிய பார்த்துட்டு வெளியில வந்துட்டேன். எப்பவுமே நான் வல்லக்கோட்டைக்கு வந்தேன் அப்படின்னாலே, சண்முகர் இருப்பாரு. அந்த சண்முகர் கிட்ட சந்தனம் குடுப்பாங்க. இந்த சந்தனம் நமக்கு உடம்பு முடியல அப்படின்னா, இந்த சந்தனத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். என்கிட்ட எப்பவுமே லாஸ்ட் டைம் வாங்கின்னு போயிருந்த சந்தனம் பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பிக்கு கிட்னியில ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு போன வாரம் குடுத்து அனுப்பிச்சு, இந்த வாரம் திருப்பி அவன் வரும்போது அவனுக்கு குடுக்கறதுக்காக இன்னைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு, அந்த சண்முகர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நின்னுட்டு இருந்தேங்க. அங்க சுவாமிக்கு பூஜை பண்றவரு வரவே இல்ல. அவர்கிட்ட பக்கத்துல போய் நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு லேட்டா தான் இன்னைக்கு வருவாரு அப்படின்னு சொல்ட்டாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேணாம். அதாவது என்னதான் இருந்தாலும் நமக்கு கிடைக்கணும்னு இருந்தா தான் கிடைக்கும் அப்படின்ற மாரி நம்ம வெயிட் பண்ணி கூட கிடைக்கலன்றதுனால, சரி திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு நம்ம வாங்கிட்டு தம்பிக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குடுத்துடலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். இந்த வீடியோ கிராஸ் பண்ணும்போது லைக், சப்ஸ்கிரைப் அப்படி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய்.